ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே மார்க்கெட்டுக்கு முந்தின அப்டேட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது மண்டே மார்னிங் மார்க்கெட் அப்டேட்ஸு, ஒரு ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸு மார்க்கெட் எப்படி இருக்கும் அந்த ட்ரெண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முந்தின வீக் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்திருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டர் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே வந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாட்டு சேல்ஸ் எல்லா கம்பெனிஸுமே பண்ணலை. ஆக்சுவலி நம்ம வந்து JSWMG மோட்டர்ஸோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, கியா மோட்டர்ஸோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாமே மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து லிஸ்டிங் கம்பெனிஸ் கிடையாது. இது வந்து MG மோட்டர்ஸ் வந்து JSWக்கு மேபி ஒரு பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து லிஸ்டட் கம்பெனி, அதோட சேல்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அது மார்ஜினலி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பெருசாக வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிருக்கு. மேபி அது வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகலாம், ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் அடி விழலாம். ஏன்னா சேல்ஸு கிட்டத்தட்ட 9% வரைக்கும் டிப் ஆயிருக்கு. அது நான் வந்து 2 வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஹியூண்டாய் மோட்டர்ஸோட சேல்ஸ் நல்லா இல்லை, அந்த ஸ்டாக்கும் நாளைக்கு அடி வாங்கலாம். மஹேந்திராவோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு, அவங்களோட ஸ்டாக்ஸ் நாளைக்கு மேபி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ மாருதி சுசுகியோட சேல்ஸ் வந்து மார்ஜினல், டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு, மஹேந்திராவோட சேல்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மும்பை கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் செபி சீஃப் மாதாபி பூரி புச் மேலே வந்து நீங்கள் வந்து FIR ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் போட்டாங்க மும்பை ஹைகோர்ட்டு. மாதாபி பூரி புச் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்மந்தம் உள்ள அந்த அஃபிஷியல்ஸ், அதாவது மாதாபி பூரி புச் தவிர்த்து இன்னும் ஒரு 5 அதர் அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே FIR போடுங்க அப்படின்னு சொல்லி மும்பை ஹைகோர்ட் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜட்ஜு சசிகாந்த் எக்கனாரோ பாங்கர் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலர் இர்ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் பண்ணதுனால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம், நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே இவங்க மேலே வந்துட்டு இருந்துச்சு, இவங்க செபியோட சீஃபாக இருக்கிற சமயத்தில். இப்போ மும்பை கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் பியூரோ வந்து இதை போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சது எப்படி போகுது அப்படின்னு சொல்ல. ஏன்னா இப்போ வந்து அவங்க செபியோட அஃபிஷியல் சேர்மனாட் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அவங்களோட டென்யூர் வந்து February 28 முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் வந்து அந்த இதில் இருந்துட்டாரு. பட் இந்த கேஸ் எப்படி போகுது அப்படின்னு தெரில. பட் இதில் வந்து நிறைய அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க, மார்க்கெட் மேனிப்புலேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலேட்டரி ஆக்டிவிட்டீஸு, நெக்ஸ்ட் நிறைய இதெல்லாமே வைக்கிறாங்க. பட் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஆக்ஷன் என்னதான் இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து செபியோட எக்ஸ் சீஃப் மாதாபி பூரி புச் ப்ளஸ் வந்து ஒரு 5 அஃபிஷியல் மேலே வந்து FIR ஃபைல் பண்ண மும்பை கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, இந்த PC ஜெல்வஸ் அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இந்த PC ஜெல்வஸை வந்து நான் எடுத்து பார்த்தேன், 11 ரூபா இருக்குது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், இவங்க வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க, இப்போ 11 ரூபா அந்த ட்ரெண்டில் இருக்குது. லோன் பார்க்கும்போது 4 ரூபா சம்திங், அவங்களோட ஹைனி பார்க்கும்போது 19 ரூபா இருக்குது, இப்போ 11 ரூபா சம்திங்கில் இருக்குது. ஸ்டாக்கோட PE பார்க்கும்போது 16 இருக்குது இந்த PC ஜுவல்லர்ஸ். பட் ஃபண்டமெண்டலி சில இஷ்யூஸ் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஓவர் த லாஸ்ட் குவார்ட்டர்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11% டிக்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனிஸோட 5 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா 41.3% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு, அது வந்து போர் சேல்ஸ் க்ரோத்து. அதே மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸில் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி -10.9% இருக்குது. ஏர்னிங்ஸ் இன்க்ளூட் அதர் இன்கம், அது ஒரு 137 கோடின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்டர்ஸ் டேஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து 79.5 டேஸ்லேருந்து 110 டேஸ் ஆட்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் இதில் பெருசாக பாசிட்டிவ் அப்டேட் இந்த ஸ்டாக்கில் இல்லை. இப்போதைக்கு இதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பட் ஜுவல்லரி செக்டார் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது சென்கோ கோல்டு, தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டனு, இதெல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஜுவல்லரி ஸ்டாக்ஸில் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PI இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்க அப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. பட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதோட மெயின் பிஸ்னஸ் வந்து அக்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லி. பட் நான் அன்னைக்கு தான் அந்த ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதில் சப்சிடரி கம்பெனிஸ் நிறைய பார்க்கும்போது அது எல்லாமே ஹெல்த் கேர் அப்படிங்கிற நேமில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸும் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, பட் நான் அதை ஃபுல்லாக அதை பார்த்தா தான் தெரியும். ஸோ அவர் சொல்லியிருக்காரு 25 குவான்டிட்டி நான் லாஸ்ட் 2 டேஸில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, நல்ல விஷயம் தான். பட் அதோட P ரேஷியோ 20க்கு மேலே இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாகவே யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சுச்சுவேஷன் இன்னொரு 2 to 3 டேஸ் போச்சுன்னா அந்த ஸ்டாக் இறங்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக்கில் போச்சு. ஸோ ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்டாக்கில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸ் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருக்கீங்க, அது இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. இது நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வருண் பெவரேஜஸில் ரீசெண்ட் அப்டேட்ஸ் அதை நான் சொல்லிடுறேன். ஸோ வருண் பெவரேஜஸ் நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேம்பகோலாவை கொண்டு வராங்க. ஏன்னா இந்த பிவரேஜஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் ஒரு 2 to 3 months வந்து பார்த்தீங்கன்னா பின்னி பெடல் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட சேல்ஸ் அதிகரிக்கும். ஏன்னா வெயில் காலம் வர சமயத்தில் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். இப்போ வருண் பெவரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ கோலா பிராண்டை வந்து இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கேம்பகோலாவை வந்து பாதி ரேட் குறைச்சி விற்கிறாங்க. இப்போ வருண் பெவரேஜஸும் கொஞ்சம் கம்மியாட்டு ப்ரைஸை குறைச்சி விற்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் கேம்பகோலா ஜூஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் வருண் பெவரேஜஸ் அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை. ஆனால் குவாலிட்டி அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா வருண் பெவரேஜஸோட அந்த கோகோ கோலா அந்த பிராண்ட்ஸுக்கு ஈக்குவலாட்டு கேம்பகோலாவில் டேஸ்ட் இல்லை. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கேம்பகோலா வந்து ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்டை விற்கிறதுக்கு மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க, வருண் பெவரேஜஸா கேம்பகோலாவா, இந்த சம்மர் சீசனில் யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டி இருக்குது. 2 பேருமே முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸ்பின்னர் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கேம்பகோலாவை கொண்டு வராங்க முத்தையா முரளிதரனை வச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேம்பகோலாவில் ஆரஞ்சு அடுத்த இன்னொரு ஃப்ளேவர் வச்சுலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் வருண் பெவரேஜஸோட ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 432 ரூபா இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 429 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 week low போச்சு. ஆனால் பி ரேஷியோ 54 இருக்குது. இப்போதைக்கு வருண் பெவரேஜஸில் ஆப்போசிட்டி இல்லை, ஹைலி ஓவர் வேல்யூட். ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அது வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது மாதிரி தான் சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஜிங்ஸ் அந்த ஸ்டாக்கை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 490 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டில். பட் இதோட வேல்யூஷன் 49 இருக்கு பி ரேஷியோ. ஸோ இப்போதைக்கு அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இப்போதைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் நம்ம உள்ளே போனோம்னா நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கப்படும். அதனால வந்து மேபி ஸ்டாக் மார்க்கெட் இப்போ ப்ரெஷரில் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து நம்ம வேல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, 1 week மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது நல்லதாக நினைக்கிறேன். ஏன்னா குட் நியூஸ், பேட் நியூஸ், லோ பி, ஹை பி, எஃப்ஐ ஹோல்டிங், நான் எஃப்ஐ ஹோல்டிங், இந்த ஷேர்ஸ் எல்லாமே எப்படி அடி வாங்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் பண்ணுறதும் நல்லது தான். ஏன்னா அவர் கிணத்துக்குள்ளே குதிக்கும் போது அந்த கிணத்துக்குள்ளே முதல்ல இருக்குதா பாம்பு இருக்குதா அது எல்லாமே தெரிஞ்சுட்டு குதிக்கிறது தான் பெட்டர். ஸோ அதை தான் அவர் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே வாழ்த்துக்கள் ப்ரோ. இப்படி தான் ஒரு விஷயத்தை செய்யும்போது ரொம்பவே பொறுமையாக இருக்கிறது பெட்டருங்கிறது அவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வாரத்தில் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், நெக்ஸ்ட் வந்து அதர் கார்பரேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ மார்ச் 3 ஆயுஷ் வெல்னஸ் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க 0.01 rupees per ஷேரு. மார்ச் 3 ரெக்கார்ட் டேட் வருது. மார்ச் 7 பார்த்தீங்கன்னா மெட்ரோ பிராண்ட்ஸ் 3ஆம் டிவிடெண்ட் மார்ச் 7 ரெக்கார்ட் டேட்டு. அதே மாதிரி மெட்ரோ பிராண்ட்ஸ் லிமிடெட், அதாவது 2 நேமில் கொடுத்துருக்காங்க, எப்படின்னு தெரில. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் 14.50 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட், இன்ட்ரீம் டிவிடெண்ட் 3 ரூபா, டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 17 ரூபா டிவிடெண்ட் நினைக்கிறேன். மார்ச் 7 ரெக்கார்ட் டேட்டு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து 2.70 ரூபா டிவிடெண்ட் மார்ச் 7 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு. ஸோ மெட்ரோ பிராண்ட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் 14.50 ரூபா, இன்ட்ரீம் டிவிடெண்ட் 3 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டலாக 17.50 ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போனஸ் ஷேர் ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. மார்ச் 5 வந்து எக்ஸ் போனஸ் டேட்டு. வாண்டேஜ் நாலேஜ் அகாடமி லிமிடெட் 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. மார்ச் 5 எக்ஸ் போனஸ் டேட்டுன்னு சொல்கிறாங்க. பிரதீன் லிமிடெட் 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. மார்ச் 5 எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. எக்ஸ் போனஸ் டேட்டுன்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் கோஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. மார்ச் 4 ரெக்கார்ட் டேட். மங்களம் குளோபல் என்டர்பிரைஸ் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்கிறத 1 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. மார்ச் 4 எக்ஸ் ஸ்பிளிட் டேட் டியூஸ்டே. பிரதீன் லிமிடெட் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய்க்கு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. மார்ச் 7 ரெக்கார்ட் டேட்னு சொல்கிறாங்க. அதர் கார்பரேட் ஆக்ஷன் சொல்லி பார்க்கும்போது அல்கா இந்தியா லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன் பிளான் அது வந்து சஸ்பென்ஷன் ஆன் டியூஸ்டேன்னு சொல்கிறாங்க. மார்ச் 4 கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இவங்க வந்து இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் மார்ச் 4 பே லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசொல்யூஷன் பிளான் சஸ்பென்ஷன் ஆன் டியூஸ்டேன்னு சொல்கிறாங்க. மார்ச் 4 ஸோ ஓவராலாட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கார்பரேட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க். ஸோ இந்த ஸ்டாக் வந்து அவங்களோட மெட்டல் ப்ரொடக்ஷனை டபுள் பண்ண போகிறாங்க. 2 million tons per annum டபுள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட். இதோட சேர்மன் நெக்ஸ்ட் 5 yearsல வந்து பார்த்தீங்கன்னா இதை டபுள் பண்ணுறாங்க. பிரியா அகர்வால் ஹெபர் இது வந்து இவங்க வந்து சேர்மனாக இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியாத புதிராக இருந்தது. இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் எனக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் அதிகமாக காட்டுது கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து நான் விளக்கம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு
ஐடிசி ஹோட்டல்ஸ் எப்படி நமக்கு தந்தாங்க, 10 ஐடிசி ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் மினிமம் 400 ஆச்சு அசீவ் பண்ணிக்குவாங்க. 10 ஐடிசி ஷேர்னா 4000 ரூபா ஆச்சு. ஸோ 4000 ரூபாவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் நமக்கு வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஐடிசி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஐடிசிக்கு 86.49% அலாட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ஐடிசி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 13.5% ஆஃப் த ஒரிஜினல் ஐடிசி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு அலாட் ஆகுது. அப்போது நான் சொன்ன மாதிரி 10 ஐடிசி ஷேர்னா 4000 ரூபா ஆச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 86.49%னா 3459.60 காசு வருது. அதில் 4000ல் ரிமைனிங் 13.51% 540.40 காசு அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு அவங்க பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் 540.40 பைசே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸோட ஒரு ஷேரோட ப்ரைஸ் 540.40 காசு. லிஸ்ட் ஆனதோ 188 ரூபா சம்திங்கில் தான் லிஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு நெகட்டிவ் வந்து அதிகமாக காட்டுது ஐடிசி ஹோட்டல்ஸில். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இதுலேயும் கொடுக்குறேன், வீடியோலையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆர்டிக்கிளை வந்து டெலகிராம்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாக புதிராக இருந்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.